அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, For children of Gaza, we know that you have been suffering a lot. I am a very famous player, but you are the true heroes. Don't lose your hope. The world is with you. We care about you. I am with you. ஆல் ஐஸ் ஆன் ரஃபா என்று சொல்லக்கூடிய ஆஸ்ட்ராக் மில்லியன் கணக்கில் இன்றைக்கு சமூக வலைதளங்களை ஆக்கிரமித்ததனுடைய விளைவு நடிகை சமந்தாவிலிருந்து ஃபுட்பால் பிளேயர் உலக சாதனை நாயகன் ரொனால்டோ அவர் வரைக்கும் த வேர்ல்ட் இஸ் வித் யூ, ஐ எம் வித் யூ என்று வீடியோ போடக்கூடிய அளவிற்கு ரஃபாவிலே நடக்கக்கூடிய கொடூர காட்சிகள் உண்மையிலேயே உள்ளத்தை உலுக்குகிறது. மிகப்பெரிய அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் இதை கண்டிக்கிறார்கள். ஐநா வரைக்கும் சென்று ஐநாவினுடைய முயற்சியும் தோல்வியடைந்து 140க்கும் மேற்பட்ட நாடுகள் அங்கீகரித்தும் அங்கே எந்த ஒரு பயனும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ரஃபாவிலே இரத்த ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 31 மில்லியன் டன் இடிபாடுகள் அங்கே சிதறி கட்டடங்கள் எல்லாம் உடைந்து சுக்குநூறாக போயிருக்கிறது. 13,000 பேர் இடுபாடுகளுக்குள் சிக்கியிருக்கிறார்கள். அந்த 13,000 பேர் என்ன ஆனார்கள்? சில பேர் காணாமலே போய்விட்டார்கள். இன்று வரைக்கும் தகவல் தெரியவில்லை. அந்த ரஃபா பகுதியிலிருந்து தான் உணவுப் பொருட்கள் அவர்களுக்கு எகிப்திலிருந்து வந்து கொண்டிருக்கிறது, உணவிலிருந்து உடையிலிருந்து. ஆனால் நீங்க கிழக்கு காசாவிலிருந்து வடக்கு காசாவுக்கு போங்க, வடக்கு காசாவிலிருந்து தெற்கு காசாவுக்கு போங்க, தெற்கு காசாவுக்கு போங்க என்று சொல்லி அந்த மக்களை எங்கெல்லாம் ஒன்று கூடுகிறார்களோ ஒன்று கூடும் இடத்தில் குண்டு போடக்கூடிய அளவிற்கு ஆக்கிரமிப்பு அநியாயக்கார இஸ்ரேல் இன்றைக்கு துணிந்திருக்கிறது. இராணுவ ரீதியாக இவர்கள் தோற்றுவிட்டார்கள் என்பதை அறிந்ததும் பொதுமக்களை கொன்று குவிக்கிறார்கள். அங்குள்ள கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் அளவிற்கு தான் அந்த ரஃபாவினுடைய பகுதி இருக்கிறது. அங்கே குழந்தைகள் எல்லாம் உண்மையிலேயே அங்கே அதிகமாக குழந்தைகள் இருக்கிறார்கள். நெருக்கி 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட குழந்தைகள் இருக்கிறார்கள். அந்த 15 லட்சம் பேர்ல பெரியவர்கள் தப்பித்து ஓடி விடுவார்கள். முதியவர்களும் குழந்தைகளும் என்ன செய்வார்கள்? அந்த அளவிற்கு ரஃபாவிலே கோர தாண்டவத்தை இவர்கள் இரக்கமற்ற ஒரு அநியாயக்கார ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் ஜியோனிஸ்டுகள் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே இந்த வெள்ளிக்கிழமை என்று நாம் அனைவரும் குனூத்து நாசிலா ஓதி பாலஸ்தீன அப்பாவி மக்களுக்கு நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். இந்த அயோக்கிய இஸ்ரேலுக்கு எதிராக ஃபத்வா செய்ய வேண்டும். ஏன் இந்த யூதர்கள் இப்படி செய்கிறார்கள்? ஏனென்றால் பாலஸ்தீனத்தை பொறுத்த வரைக்கும் பாலஸ்தீனத்திற்கென்று தனி இராணுவம் கிடையாது, இராணுவ தடவாளங்கள் கிடையாது, அவர்களுக்கென்று ஆயுதங்களோ அவர்களுக்கென்று தனி பயிற்சி அளிக்கக்கூடிய கூடங்களோ, ஏனென்றால் அவர்கள் ஒரு தனி நாடு என்று அங்கீகரிக்கப்படவில்லை. அகதிகளாகத்தான் அவர்கள் இன்று வரைக்கும் இருந்து கொண்டு வருகிறார்கள். அந்த அகதிகளிடம் கூட இந்த அநியாயக்காரர்கள் 6 மாதங்களை கடந்து மோதி ஜெயிக்க முடியவில்லை என்று சொன்னால், ஏனால் இவர்கள் நாட்டோடு மோதக்கூடிய அந்த விஷ குண்டுகளை எல்லாம் போடுகிறார்கள். கொடல் படை, விமானப்படை, ஆகாயப்படை என்று சொல்லி அனைத்து படைகளையும் இறக்குகிறார்கள். ஒரு நாட்டிற்குத்தான் இப்படி இறக்க வேண்டும். ஆனால் ஒரு சிறு குழுவை அழிக்கிறோம் என்ற பெயரில் இவர்கள் பொதுமக்களையும் குழந்தைகளையும் அப்பாவிகளையும் அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். உலக நாடுகளே இதற்கு கண்டனம் தெரிவித்துக் கொண்டிருக்கிறது. உலக அரங்கில் இவர்கள் தோற்றுவிட்டார்கள். இராணுவ ரீதியாகவும் இவர்கள் ஹமாஸிடத்திலும் ஹிஸ்புல்லாவிடத்திலும் இன்னும் எத்தனையோ தனித்தனி குழுக்கள் இருக்கிறார்கள். அவர்களிடத்தில் ஊதிகளிடத்தில் இவர்கள் தோற்றுவிட்டார்கள். அவர்கள் தும்சம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மக்களை இவர்கள் கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய வீரத்தை காட்ட வேண்டும் என்பதற்காக இதுவரைக்கும் 35,000 மக்களை கொன்று குவித்து விட்டார்கள். இவர்களுடைய வேட்கை இன்னும் தனியவில்லை. இவர்களை பொறுத்த வரைக்கும் மக்களை கொன்றுவிட்டு இந்த மண்ணை ஆள வேண்டும். இதுதான் இவருடைய முழு நோக்கமாக இருக்கிறது. ஏன் இப்படி செய்கிறார்கள் என்று சொன்னால், இந்த யூதர்களுக்கு இவர்களுடைய மத கடமையாக பாலஸ்தீனர்களையும் முஸ்லிம்களையும் கொன்று குவிக்க வேண்டும் என்று இவருடைய இராணுவத்தில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. இன்றைக்கு RSS பள்ளிக்கூடத்திலே என்ன பயிற்சி அளிக்கிறார்கள்? முஸ்லிம்களை கொல்ல வேண்டும், முஸ்லிம்களோடு வெறுப்புணர்வோடு பழக வேண்டும், அவர்களை வெறுக்க வேண்டும் என்று இது போன்ற வெறுப்பு பிரச்சாரத்தை அவர்கள் அந்த பள்ளிக்கூடங்களிலே பயிற்றுவிக்கப்படுவதனால் அதே போன்று இவர்களும் இன்றைக்கு உருவாகி இருக்கிறார்கள். அப்ப யூதர்கள் ஏன் ஒரு சின்ன குழந்தை மேல் அவங்களுக்கு இரக்கம் அல்ல? ஏன் பலகீனமான முதியவர்கள் மேல் அவர்களுக்கு இரக்கம் அல்ல? தண்ணி குடிக்க போயிருக்கிறாங்க, அந்த இடத்துல குண்டு போடுறாங்க. தப்பித்து ஓடுகிறார்கள். ஓடுகிற இடத்தை பார்த்து அவர்கள் குண்டு போடுகிறார்கள். அந்த காட்சிகள் எல்லாம் நாம் ஒளிபரப்ப முடியாது. ஒளிபரப்பினால் அவர்கள் என்ன செய்வார்கள்? தடை விதிப்பார்கள்.
அப்ப எல்லாத்திலையுமே இவங்க அவங்களுடைய ஆளுமை, இவர்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருப்பதால் எந்த ஒரு செய்தியையும் வெளிக்கொண்டு வர முடியாமல், இன்னும் சொல்ல போனால் அவர்கள் இந்த ஊறி திளைத்ததால் சிறு பருவத்திலேயே இவர்களுக்கு இது போன்ற வெறி ஊட்டப்பட்டதனுடைய விளைவுதான் இவர்கள் உயிரை உயிராக மதிப்பதில்லை. அவர்களை பொறுத்தவரையும் பாலஸ்தீன மக்களை கொன்று குவிக்க வேண்டும். அப்ப அப்படித்தான் வார்த்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் 1000 பள்ளிவாசல்கள் அங்கே இடிக்கப்பட்டிருக்கிறது என்று. கிடையாது. 100க்கும் மேற்பட்ட தேவாலயங்கள் இடிக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவர்களும் அங்கே கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதிகமாக இஸ்லாமியர்கள் இருப்பதால் அது இஸ்லாமியர்களுக்கு உள்ள பிரச்சனை போன்று அங்கே காட்டப்படுகிறது. ஆனால் இது பாலஸ்தீன நாட்டு பிரச்சனை. அங்கே கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள், இஸ்லாமியர்களும் இருக்கிறார்கள். அப்ப அவர்களுக்கு எந்த தொந்தரவும் கிடையாது. கிறிஸ்தவர்களுக்கு இஸ்லாமியர்கள் தொந்தரவு கொடுப்பது கிடையாது. ஆனால் யூதர்கள் கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் தொந்தரவு கொடுக்கிறார்கள், கொன்று குவிக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்தவ நாடு என்று சொல்லக்கூடிய இந்த ஐயோக்கிய அமெரிக்கா கிறிஸ்தவர்களை கொன்று குவிக்கிறார்கள் என்று தெரிந்த பின்பும், 100க்கும் மேற்பட்ட தேவாலயங்களை, சர்ச்சுகளை இடித்து விட்டார்கள் என்று தெரிந்த பின்பும் இவர்கள் இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை அனுப்பி அவர்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் என்ன வகையான மனிதர்கள் என்பதை நீங்கள் தெல்ல தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு புறத்திலே காசாவில் மக்களை கொன்று குவிப்பது தவறு என்று சொல்லிவிட்டு ஒரு புறத்திலே என்ன செய்கிறார்கள்? ஆயுத சப்பளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படித்தான் அமெரிக்காவுடைய நிலைமை இருக்கிறது. மக்கள் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. நாட்டில் உள்ள ஒவ்வொரு மனிதர்களும் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. உலக நாடுகள் இதை அங்கீகரிக்கவில்லை. ஆனால் இதுவரைக்கும் பொதுமக்களை அவர்கள் அடிக்கவில்லை. அந்த அக்டோபர் 7ற்கு பிறகு ஏன்னா அக்டோபர் 7க்கு தள்ளியது யார்னா இந்த இஸ்ரேலிய அநியாயக்காரர்கள் தான். எத்தனை அக்டோபர் 7 அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள். பேசுபொருளாக ஆக வேண்டும், பாலஸ்தீனத்திற்கு சுதந்திரம் கிடைத்தே தீர வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக அக்டோபர் 7 அவர்கள் களத்தில் குதித்தார்கள். ஆனால் அவர்கள் பிணைக்கைதிகளை எப்படி நடத்தினார்கள், எவ்வாறு அவர்களை அணுகினார்கள், பிணைக்கைதிகள் வெளியே எப்படியான பேட்டிகளை கொடுத்தார்கள், யூத பிணைக்கைதிகளை எவ்வாறு நடத்தினார்கள் என்பதை அந்த பேட்டியிலிருந்தே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். உலக நாடுகளில் ஹமாஸை போன்று ஒரு கண்ணியத்தோடு ஒரு ஒழுக்கத்தோடு பிணை கைதிகளை நடத்தக்கூடியவர்கள் யாருமே இல்லை என்று அவர்கள் நினைத்தால் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் அப்படி செய்யவில்லை. பெண்களுக்கு கூட பெண் காவலர்கள், அவர்களை டச் பண்ணல. அந்த அளவுக்கு மரியாதை, மதிப்பு, கவனிப்பு. இங்க யூத நாட்டுல இருக்கிறதுக்கு பேசாம ஜெயிலுக்குள்ளே இருந்துடலாம்ல இருக்கு. அந்த அளவிற்கு யூத வயதான மூதாட்டிகள் எல்லாம் வெளியே பேட்டி கொடுக்கக்கூடிய அளவிற்கு நீங்கள் இதற்கு முன்னால் பார்த்திருப்பீர்கள். அப்ப இப்படியாக அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அயோக்கியர்கள் இது போன்று நடந்து கொண்டிருக்கிறார்கள். கண்டிப்பாக அல்லாஹ் ஒருவன் பார்த்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ்விடத்திலே அதிகமாக பிரார்த்தனை செய்யுங்கள், கையேந்துங்கள். இந்த இஸ்ரேலிய அநியாயக்காரர்களுக்கு எதிராக ஒரு நாள் கண்டிப்பாக, ஏன்னா ஹமாஸ் பின்வாங்க மாட்டார்கள். நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இல்லை, நாங்கள் ஏற்கனவே என்ன பேச்சுவார்த்தை செய்தோமோ அதற்கு நீங்கள் உடன்பட்டால் வாருங்கள், சுதந்திர பாலஸ்தீனம் நீங்கள் தந்தே தீர வேண்டும், உங்களுடைய ஆட்களை நீங்கள் வெளியேற்ற வேண்டும். இதுதான் அவருடைய கோரிக்கை. ஆகையால கடைசி ஒரு உயிர் இருந்தாலும் அதை இழந்தாலும் இந்த நாட்டை நாங்கள் மீட்டெடுத்தே தீர்வோம் என்ற ஒரு உன்னத கொள்கையோடு ஹமாஸ் களத்தில் இறங்கி இருக்கிறது. கண்டிப்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு வெற்றியை தர வேண்டும், சுதந்திர பாலஸ்தீனம் அடைய வேண்டும் என்று சொல்லி நாம் அனைவரும் பிரார்த்தனை செய்வோம். வாஹ்ரதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. وَقُلْ جَاءَ الْحَقُّ وَزَهَقَ الْبَاطِلُ إِنَّ الْبَاطِلَ كَانَ زَهُوقًا. மேலும் பிரகடனம் செய்வீராக, சத்தியம் வந்துவிட்டது, அசத்தியம் அழிந்து விட்டது, சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே.